அண்ணா விஜயண்ணா வணக்கண்ணா. ஜோசப் விஜயாக இருந்து இப்போது முகமது விஜயாக மாறியிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்போது வந்து விநாயக விஜயாக மாறுவீர்கள் என்று தெரியவில்லை. ஏன்னா ஒரு நடிகர் என்றால் அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரும் வந்து படம் பார்ப்பாங்க. அதே போல் ஒரு அரசியல்வாதி என்றால் அவர் வந்து ஒரு தேர்தல் நிற்கிறாருன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. அனைத்து மதத்தை சார்ந்தவர் அந்த அரசியல் தலைவர் பிடிச்சிட்டாக்கா ஓட்டு போடுவாங்க. அதே போல் தான் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பொதுவான தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரம்ஜானுக்கு போய் குல்லா போட்டுட்டு கஞ்சி குடிக்கிறீங்க, தப்பு நாங்கள் சொல்லலை, போய் குடிங்க, உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும். அதே போல் கிறிஸ்மஸுக்கு போய் கேக்கு வெட்டிட்டு அங்கேயே போய்ட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டாடுறீங்க, ரைட்டு ஓகே, உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும், கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஓணும் பண்ணுறீங்க, ரைட்டு ஓகே. அதே போல் ஏன் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை? 2வது ஆண்டு தொடங்கின நீங்கள் இந்த வருடம் வந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை. உங்களுடைய தமிழ் கடவுள் முருகரான தைப்பூசத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலை. இப்படி திமுக செய்யும் அதே வேலையை நீங்கள் செய்யும்போது எப்படி இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஒரு அரசியல் தலைவர் என்றால் அனைத்து மதத்திற்கும் சமமாக இருக்க வேண்டும், அனைத்து ஜாதியினருக்கும் சமமாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்லுவார், கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்து சொல்லுவார், தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுவார். ஆனால் நீங்கள் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெயை வைக்கிறது வந்துட்டு தமிழகத்தில் இப்போ திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதையே தான் நீங்கள் செய்கிறீங்க. இதனால தான் திமுகவுடைய பி டீமான்னு உங்களை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் மும்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் 2 மொழின்னு படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. உங்கள் பையன் எத்தனை மொழி படித்தார், எந்த ஸ்கூலில் படித்தார், எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 2 மொழி கொள்கை தான் வச்சுக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்களுடைய அதாவது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு குறைவானவர்கள், குழந்தைகள். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தரீங்களோ அதுதான் மனதில் பதியும். அப்படி இருக்கும்போது அவங்க 3வது மொழியை கற்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லும் போது அவர்கள் அதைத்தான் பின்பற்றுவார்கள். அப்படி பின்பற்றும் போது என்ன ஆகுனா அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். திரும்பவும் சொல்கிறேன், இந்தின்னு யாரும் சொல்ல, நீங்களும் முழு பூசணியை சோத்தில் மறைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான தலைவர் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் திரும்பவும் இந்தி என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராதிங்க. அதுதான் அந்த தற்கூரிகள் வந்து கொண்டு வராங்கன்னு சொன்னால் அதே தற்கூரி பட்டியலில் நீங்களும் வந்துடாதீங்க. எனவே இந்திங்கிற ஒரு வார்த்தை மத்திய அரசும் சொல்லலை, மோடி அவர்களும் சொல்லலை, அமித்ஷா அவர்களும் சொல்லலை. 3வது ஒரு மொழியை கற்றுக்குங்க, அது கூட கம்பல்சரி கிடையாது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், 2 மொழி தான் சொல்கிறது. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்று இன்றைக்கி இந்த மும்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து போடக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அதனால் மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு உங்கள் தலைமையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் திமுக வழி பெரியார் வழி தான் பின்பற்றுவீங்க சொன்னால் உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை வாரி போட்டுக்கொள்வதாக அர்த்தம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறதுனாலையோ நீங்கள் சிலுவை போட்டு கேக்கு வெட்டுறதுனாலையோ தப்புன்னு நாங்கள் சொல்லலை. அனைத்து மதத்தையும் சமமாக பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லுங்கள், தைப்பூசத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள், தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள், இந்துக்கள் பண்டிகைகளுக்கு அனைத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். ஏன் ஒரு நாள் கிரிவலம் போங்க, ஏன் ஒரு நாள் சபரிமலைக்கு மாலை போடுங்க, யார் உங்களை வேணான்னு கேட்டால். அதனால் அனைத்து மதத்திற்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களை போன்றவர்கள் கருத்து.